குணா கேவ். குணா படம் எடுத்துக்கப்புறம் பேர் மாற்றிட்டாங்க. மான் கராத்தே, சிகரம் தொடு, செம்பி இந்த படம் இருந்தாங்க. மஞ்சுமோல் பாய்ஸ் படம் ரியல் ஸ்டோரி இதாக தான். இது வந்து உங்களுக்கு ஒரு 20 minutes டைம், 20 நிமிஷம் பாட்டு. सर नेक्स्ट 2 पॉइंट है, एक ही जहां में है 4 पिलर रॉक एंड गुना केव्स. उसका पुराना नाम डबल सर गुमरा शूटिंग होता है. वो मलयालम मूवी मंजुमल बाइस. ஸோ கைஸ், நம்ம கொடைக்கானல் சீரீஸ் Day 1 Part 3ல் இருக்கோம். ஸோ Part 1 அண்ட் Part 2 வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது குணா கேவ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இங்கே தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இங்கே குணா கேவ் என்ட்ரன்ஸில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மொத்தமாக பே பண்ணனால அவங்களே பே பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம உள்ளே நடக்க ஆரம்பித்தாச்சு. உள்ளே ஒரு 1 to 1.5 kilometers நீங்கள் உள்ளே நடக்கணும். ஸோ போகிற பாதையே வந்து திகிலாக இருக்கும். ஸோ நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அவங்க உள்ளே போயிட்டு அவங்க வந்து எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இங்கே தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கலாம். ஸோ குணா கேவ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த மரத்தோட வேர்கள்லாம் தெரிகிற மாதிரி ஜாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க திகிலாக இருக்கும். அதில் தான் எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலையுமே எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்த யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ மஞ்சுமல் பாய்ஸில் இந்த இடத்துல இந்த கம்பி முன்னாடி நின்று இந்த பள்ளத்தாக்கு முன்னாடி நின்று தான் கத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த சைடில் தெரிகிற அந்த வேர் வழியாக போய் தான் உள்ளே என்ட்ரு ஆவாங்க இல்லீகலாக. ஸோ அது யாருமே என்ட்ரு ஆகக்கூடாது, அது வழியாக போய் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த இடம் இது தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நம்ம போகும்போதே வந்து சின்ன சின்ன பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளத்தாக்குலாம் வந்து மூடி வச்சுருப்பாங்க இந்த கிரில் கேட் போட்டு. ஸோ அது பார்க்கவே பயமாக இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி உள்ளே போகும். ஸோ யாரும் ஏதாவது பொருள் உள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. ஸோ அந்த குணா கேவில் உங்களுக்கு வாட்ச் டவர் ஒன்று இருக்கும். ஸோ அது மேலே நீங்கள் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே நின்று அந்த வியூவை பார்க்கலாம். பட் நான் போனப்போ ஃபுல்லாகவே மிஸ்டாக இருந்தது, எதுவுமே தெரியல. ஸோ பட் மேலே ஏறி அந்த வியூவை வந்து கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தோம். நல்லா ஃபுல்லாக மிஸ்டாக ஃபாகாக இருந்தது. பட் அந்த அழகு வந்து பார்க்க சூப்பராக இருந்தது. நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த குணா கேவில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்து இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபுல்லாகவே சேஃப்டி பண்ணிட்டாங்க. குணா படம் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பேர் குணா கேவ்ன்றதே வந்தது. ஸோ பயங்கரமான பள்ளத்தாக்கு உள்ள ஒரு மலைப்பகுதி தான் இது. ஸோ பார்க்கவே ரொம்ப திகிலாகவும் பயங்கரமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். பட் ரொம்பவே திகிலாக இருக்கும். ஸோ இதை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது யாரும் கிராஸ் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. இந்த குணா கேவ்ல 20 to 30 minutes ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஷாப்ஸ் இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அண்ட் ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து ஒரு மேகி வாங்கலான்னு மேகி அண்ட் டீ ஃபஸ்ட்டு டீ வாங்கிட்டோம். டீ வாங்கி நல்லா சுட சுட டீ சாப்பிட்டாச்சு. செம்ம பசி, லஞ்ச் ஆயிடுச்சு. அதனால ஒரு மேகி எக்கு போட்டு மேகி ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 80 rupees. சூப்பராக இருந்தது சாப்பிட. அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. சமையலறையில் வீரா படத்தில் சொல்லாமல் தொட்டு செல்லும் நண்பன், மிஸ்டர் ரோமியோல மெல்லிசே இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் டைம் வாங்க சார். நெக்ஸ்ட் பைன் ஃபாரஸ்ட் சினி ஷூட்டிங் பிளேஸ். तेलुगु मूवी आवारा सैनिकुडु शूटिंग, हिंदी पिक्चर कुर्बानी राज साजन शूटिंग होता है. आपका 10 मिनट टाइम होगा.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்த பிளேஸ் தான் பைன் ஃபாரஸ்ட். இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இதுக்கும் வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு 10 ருபீஸ், ஃபாரினர்ஸ்க்கு 100 ருபீஸ், ஸ்டில் கேமராக்கு 50 ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கேயும் அவங்களே பே பண்ணிடுவாங்க. ஸோ பைன் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா கேம் இன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் டியூ டு எஃபர்ட்ஸ் புட் பை பிரையண்ட். அவர் தான் பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவர் தான் இதை உருவாக்கியிருக்காரு. அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1905 to 1915 பார்த்தீங்கன்னா 15 வெரைட்டிஸ் ஆஃப் பைன் பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே கொடைக்கானலில் மெயினாக எல்லா இடத்துலையுமே வந்து பிளாஸ்டிக்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணுறது இல்லை. பிளாஸ்டிக்ஸ் வந்து தடை இருக்குது. அண்ட் இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து செம்ம அழகாக இருந்தது. அவ்வளோ பெரிய பெரிய பைன் மரங்கள் இருந்தது. அந்த அடர்த்தியான மரங்கள். அங்கேயே குதிரை சவாரியும் கூட வச்சுருக்காங்க. இந்த குதிரை சவாரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 to 200 ருபீஸ் அந்த மாதிரி ஆகும். அண்டு இங்கே நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் சூப்பராக எடுத்துக்கலாம். இங்கே தான் வந்து நிறைய ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. தீனா படத்தில் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அந்த பாட்டு, அப்புறம் உன் சமையல் அறையில், விக்ரம் பாட்டு எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. நிறைய தெலுங்கு மூவிஸ், தமிழ் மூவிஸ் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே நிறைய ஷாப்ஸ் இங்கேயுமே இருக்கும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஷாப்பிங் ப்ளேஸஸ் இருக்குது அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸுமே நல்லா நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் நாம் வந்து பார்த்திங்கன்னா மோயர் பாயிண்ட். இது அடுத்த பிளேஸ் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா பார்க்கிங் அண்டு ஷாப்பிங் பிளேஸ்லாம் இருக்குது. இங்கேயுமே என்ட்ரி டிக்கெட் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 ருபீஸ், ஸ்டில் கேமரா 50, அப்புறம் வீடியோ கேமரா 300 அந்த மாதிரி இருக்குது. இதுக்குமே அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு நேராக உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அந்த பைசனோட ஸ்டாச்சு இருக்கும். ஒரு ஸ்டோன் கூட இருக்கும். அண்ட் இந்த பைசனோட ஸ்டாச்சு வந்து பெருசாக பயங்கரமாக இருந்தது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்தது. அண்டு இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மலைகளில் அப்படியே அந்த ஃபுல்லாக ஃபாக் வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு வாட்ச் டவர் இருக்கும். அந்த வாட்ச் டவர் மேலே ஏறி அந்த ஃபுல் வியூவை வந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம். அண்ட் தூரத்தில் பார்த்திங்கன்னா மிஸ்ட் விலகினோன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று தெரிஞ்சது. ஸோ அதை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தோம். செம்ம அழகாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மோயர் பாயிண்ட்லேருந்து ஒரு பிளேஸும் இருக்குது. பார்த்திங்கன்னா பேரிஜம் லேக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வேன் சஃபாரி எல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு போவாங்க. 250 நீங்கள் இங்கேருந்து போகலாம். இந்த மோயர் பாயிண்ட்லேருந்து மூணாருக்கு ஒரு எஸ்கேப் ரூட் ஒன்று பிரிட்டிஷர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து பேரிஜம் லேக்கு, அப்புறம் மதிக்கட்டான் சோலை அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வேன் சஃபாரியில் 250 ருபீஸ் ஆகும். ஸோ டே 1 லாஸ்ட் விசிட் இங்கே தான் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் கொடைக்கானல் அந்த லேக்கை வந்து அப்பர் வியூவில் வந்து பார்க்கலாம். செம்ம அழகாக இருக்கும். இந்த லேக் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக படர்ந்துருக்கும். அதோட அழகு வந்து இந்த அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே பார்த்து ரசிக்கலாம். இங்கேருந்து ஃபோட்டோ கூட அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கு தனியாக பே பண்ணணும். அண்டு இந்த அழகை நீங்கள் பார்த்து சூப்பராக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் லேக் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். கொடைக்கானல் ஃபுல் சிட்டி இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட டே 1 கொடைக்கானல் ட்ரிப் நமக்கு முடிஞ்சுது. ஸோ நம்ம ரூமுக்கு வந்துட்டு சூடாக ஈவினிங்கில் டீ, அப்புறம் முட்டை போண்டா அதெல்லாம் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. இந்த குளிருக்கு வந்து நல்லா சுட சுட ஜிஞ்சர் டீ, அதுக்கப்புறம் முட்டை போண்டா அதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம ரூம் போயாச்சு. அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு நைட் 8 o'clock மேலே வந்து சாப்பிட்டு வந்தோம். கொடைக்கானல் அப்படியே ஃபுல்லாக நைட்டில் பார்க்க செம்ம வியூ இருந்தது. ஃபுல்லாக லைட்லாம் மலை மேலே அந்த வீடுகள் அந்த ஃபுல்லாக லைட்டோட பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தது. ஸோ நம்ம அப்படியே வாக் பண்ணி போயிட்டு நம்ம சாப்பிட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா நெல்லை நாடார் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லி கொடைக்கானல் அந்த லேக் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே நாம் ஆர்டர் பண்ணது ஒரு கார்லிக் சிக்கன். நல்லா சுட சுட அண்ணன் போட்டு கொடுத்தாரு. நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா காரமாக செம்மையாக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா அந்த நெல்லை நாடார் ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இதோட கொடைக்கானல் சீரிஸ் பார்ட் 3 வீடியோ முடியுது. பார்ட் 4 வீடியோவில் சந்திக்கலாம். சீனான வீடியோ. பை பை.